ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் போட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலையும் நான் ஒரு ப்ரோக்ராம் குட்டியாக ஒன்று போட்டு காட்டினோம். அதில் கொஞ்சம் நிறைய விஷயம் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா ஜென்ரலாக இப்படி தான் பப்ளிக் ஸ்டேட்டிக் வைடு மெயின் சொல்லுவாங்க. மெயின் மெத்தடை நான் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் சொல்லலை, வேறு பெர்ஸ்பெக்டிவில் நான் சொன்னது. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் தான் எனக்கு ஜாவாக்கு தேவை அந்த மாதிரி சொன்னேன். மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன். மறுபடியும் ஒன் மோர் டைம் லிசன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எனக்கு ஜாவாவை பொறுத்தவரையும் ஜாவாவுடைய ஃபைலில் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இன்டர்ஃபேஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம பார்க்கல, அதனால நீங்கள் அதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஃபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அந்த கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டோட ஹெல்ப்போட நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் எனக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு கிளாஸ் நேம் சுட் ஸ்டார்ட் வித் என்னது, கேபிட்டல் லெட்டர். அதுக்கு அடுத்து வர வேர்டு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். யூனிவர்சலாக இப்படி தான் ஜாவாவுக்கு ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேவா? தென் ரெண்டாவது அடுத்து இதை வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணுறதுக்கு சேவஸ் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம், ஏன்னா கிளாஸ் நேம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய கிளாஸோட பேர். ப்ரோக்ராம் டாட் ஜாவா அப்படின்னு என்ன பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஓகே. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஜாவாவில் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா எது? மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? மெயின் மெத்தட் தான் என்ட்ரி பாயிண்ட். மெயின் மெத்தட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கம்பைலர் வந்து ஜேவிஎம் வந்ததும் என்ன தேடுவான்? மெயின் மெத்தடை தான் தேடுவான். ஓகே. ஸோ எனக்கு மெயின் மெத்தட் வேணும். இப்போ மெயின் மெத்தட் வேணும் அப்படின்னா மெயின் மெத்தடை நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெயின் மெத்தடை இப்படியே டிக்ளேர் பண்ணிட்டு விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டால் ஜாவாவுக்கு புரியாது. ஏன்னா ஜேவிஎம் பொறுத்தவரையும் பை டிஃபால்ட்டாக ஜாவாவுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கான். அவன் இருந்தால் மட்டும்தான் ஜாவா ரன் ஆவான், இல்லைன்னா ரன் ஆகாது. ஓகேவா? அப்போ அந்த சிக்னேச்சரை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மெயின் மெத்தட் வந்தாச்சு. தென் இந்த மெயின் மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்டு. ஓகேவா? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் டைப் பண்ணாது வாய்டு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெத்தட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணணும், ரன் ஆகணும். அப்போ ஸ்டேட்டிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கேன். இவனை யூஸ் பண்ணுறப்ப என்ன தரத்துல நோ நீட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகேவா? என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம்? தனியாக ஸ்டேட்டிக்ங்கிற கீவேர்டை பற்றி வீடியோவே வரும். இப்போதைக்கு மட்டும் இந்த சிண்டெக்ஸுக்கு இதை தான் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, அதாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டேட்டிக். தென் இவனை கம்பைலருக்கு நான் சொல்லணும். ஓகேவா? இந்த சிண்டெக்ஸை வந்து கம்பைலருக்கு சொல்லணும், அதாவது கம்பைலருக்கு தெரியணும். இப்போ தெரியணும்னா அதோடைய விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஓகேவா? இப்போ விசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு மாடிஃபையர் அப்படிங்கிறத என்னன்னா பப்ளிக் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கா. ஸோ பப்ளிக்னு வச்சிட்டோம்னா ஜேவிஎம்க்கு என்ன தெரியும், எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்க முடியும். இவையெல்லாம் கமெண்ட் லைன்ப்பா. ஓகேவா? ரன் பண்ணும்போது இது எடுத்துக்காது கம்பைலர். ஓகே, சொல்லியாச்சு. தென் இந்த மெயின் மெத்தட் என்ன அசப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரேல ஸ்ட்ரிங்கை அசப்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரிங் அசப்ட் பண்ணும். STRING ஸ்ட்ரிங் ஆக்ஸ் சிங்கிள் டைமென்ஷனல். ஓகேவா? இதுதான் என்னது ஜாவாவுக்கு, அது ஜாவாவுடைய மெயின் மெத்தோடைய பை டிஃபால்ட் சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரில் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் ஜாவா ரன் ஆகாது. இந்த பப்ளிக் கீவேர்டு இல்லாமல், அல்லது இந்த ஸ்டேட்டிக் கீவேர்டு இல்லாமலோ, இல்லை இந்த வாய்டு இல்லாமலோ, இல்லை உள்ளுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமலோ என்ன பண்ணாது, ரன் ஆகாது. ஓகே. இப்போ உள்ள நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சிஏ பொறுத்தவரை பிரிண்டப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். தென் அதில் அவுட் அப்படின்னு ஒரு மெத்தட். அந்த மெத்தடில் பிரிண்ட் எல்என், அதான் பிரிண்ட்னு சொல்லலாம், பிரிண்ட் எல்என்னு சொல்லலாம். பிரிண்ட் எல்என் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் லைனுக்கு போவான். ஸோ பிரிண்ட் எல்என்னே சொல்லுவோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா உள்ள பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங்கா. இப்போ ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தி
ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ இவனை சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதோட இந்த சிண்டெக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும். இப்போ இவர் ரன் ஆகுறானா அப்படின்னு பார்க்கலாம். ரன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு நிறைய இடம் சொல்லிட்டு வரேன்னு நினைக்காதீங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஃபைல் நேம் டாட் ஜாவா. இவன் நமக்கு என்ன அவுட்புட் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் டாட் கிளாஸ் அப்படின்னு கொடுப்பான். அடுத்து இவனை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்தா ரன் ஆகிடுவான். ஓகேவா? இது எதுக்கு? ரன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் பாரில் சிஎம்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னப்பா? ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஓகேவா? இப்படி டைப் பண்ணுறப்ப ஸ்பெல்லிங். ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் நம்ம ஆக்சுவலாக வச்சுருந்த பேர். ஃபைல் நேம் கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு வச்சுருந்தோமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லியாச்சு. ஸோ கம்பைல் பண்ணுவோம். ஓகேவா? கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா சிண்டெக்ஸ் செக் பண்ணும். சிண்டெக்ஸ் செக் பண்ணிவிட்டு ஏதோ எரர் இருக்கா? என்ன எரர் இருக்கானா செமிகோலன் வைக்கவில்லை. என்ன பாருங்க, இதுதான் வந்து டீபக், மேனுவலாக டீபக் பண்ணுறது. என்ன பாருங்க, ஜாவாவில் எயித்து லைனில் என்ன எரர்னா செமிகோலன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, வச்சுருக்கோம். ஆனால் எரர் வரா, சேவ் பண்ண விட்டணும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. மறுபடியும் ஓகே, சேவ் பண்ணாமல் இருந்திருக்கு. தென் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் ஜாவா நமக்கு கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபைல் கிடைக்கும்? ஃபைல் நேம் டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஃபைல் கிடைக்கும். இந்த கிடச்சிருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஃபைல் கிடச்சிருக்கான். ஓகே ஓகே, இந்த ஃபைலை தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஒன்ஸ் இது ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைல் நேம் என்னது? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, வெல்கம் டு தி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துட்டான். ஓகே ஓகேவா? இதுதான் கமெண்ட்ப்பா. ஓகே, இது தென் இது. ஸோ இதை தான் நம்ம வந்து தியரியாக இந்த இடத்துல சொல்லியிருப்போம். பப்ளிக்குங்கிறது என்னது? அக்சசபிள் பை ஜேவிஎம். ஸ்டேட்டிங்கிறது நோ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்காக ஸ்டேட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வாய்டு வந்து இதை எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை. அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன சொல்லுவாங்க? கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். இதை நம்ம தனியாக பார்ப்போம், இது தனி வீடியோ இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சிண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் இந்த அரே சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல போடலாம். இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இதில் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது 2 சேஞ்சு தான். ஓகேவா? 2ல் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதர் தென் இந்த மெத்தட் சிக்னேச்சரில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் ரன் ஆகுமா ஆகாதுங்கிறத நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போன வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோவில் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்பீடை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது செட்டப் பண்ணுற வீடியோவே ரொம்ப நேரம் போட்டோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணேன், அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு, பட் அதுக்கடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அந்த செட்டப் பண்ணி பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே, இந்த ப்ரோக்ராம் இப்படியே முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த ஜேடிகே என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஜேடிகே ஜேஆர்இன்னு ஒன்று இருக்கும், அடுத்து ஜேவிஎம்னு ஒன்று இருப்பான். இவெல்லாம் என்ன ஏது எப்படி ரன் ஆகுது, என்ன பர்பஸ் அப்படிங்கிறத, அதோடைய ரோல் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ எதாவது டவுட்டு அல்லது சொல்கிறது புரியலை இல்லை வேகமாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு வீடியோ போடலாம். ஓகேவா? தேங்க்யூ.